சோதர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த நேரத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா இந்த நேரம் தான் பல கிரகங்களுடைய சஞ்சாரமானது நடைபெறுது. இந்த சஞ்சாரத்தின் காரணமாக தான் பல மாற்றங்கள் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விளைவாக உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ராசினியர்களுக்கு நன்மைகளாக இருக்கலாம், இன்னும் ஒரு சில ராசினியர்களுக்கு கண்டிப்பா ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமா இருக்கலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி கடக ராசியா இருந்தா கடக ராசினியர்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு என்பதை விரிவாக பார்க்கலாங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நன்மையாக இருக்க போகிறதா இல்ல ஆபத்தாக இருக்க போகிறதா என்பதை பற்றி விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே கடக ராசி நேயர்கள் என்ன மாதிரி ஒரு குணம் படைத்த நபரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை அவர்களுடைய மனதிற்குள்ளே போட்டு குழப்ப நிலையில இருக்கக்கூடிய ஒரு நேயரா இருப்பாங்க. குழப்ப நிலையில இருக்காங்களோ இல்லையோ, நிறைய விஷயத்த ஒரு ரகசியமா மனதில் வைத்து இருப்பாங்க. அதாவது மற்றவர்களிடம் வெளிக்காத்தாமல் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாத ஒரு நிலையில கண்டிப்பா இருந்து இருப்பாங்க. வெளிப்படையா பேசினால் மட்டுமே அவங்களுடைய மனதில் என்ன இருக்கு என்று தெரிய வரும். இந்த மாதிரிதான் அவங்களுடைய வாழ்க்கையை இதுவரை அவங்க வாழ்ந்து வருவாங்க. கடக ராசினியர்கள் ரொம்பவே ஒரு மெச்சூரிட்டியான ராசினியர் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. எதையுமே நன்றாக யோசித்து செயல்படுவாங்க. அது மட்டுமல்லாமல் சின்ன சின்ன குழந்தைத்தனமான விஷயத்தையும் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா செய்வாங்க. அதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் அவர்களுக்கு அது செய்யும் போது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை அவங்க வாழ்க்கைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படிதான் அவங்களுடைய குணாதிசயமானது கண்டிப்பா இருந்திருக்கு. ஆனா கோபம் மட்டும் அவர்களுக்கு வந்துவிட்டால் அவர்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. கோபம் அவர்களுக்கு ஏற்படும் போது எதிராக இருப்பவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்காத ஒரு தன்மை கடகராசி நேயர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த மாதிரிதான் அவர்களுடைய குணாதிசயம் இருக்கும் பொழுது கண்டிப்பா பாசம் வைத்து செயல்படக்கூடிய நேயர்களுக்கு இதனால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. ஆனா மூன்றாவது நபரால் ஏதாவது ஒரு சொல் சொன்னாலுமே சரி, கண்டிப்பா அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு அதனால பிரச்சனைகள் வரலாங்க. இந்த மாதிரிதான் கடகராசினியர்கள் இதுவரை அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து இருப்பாங்க. ஆனா கடகராசினியர்கள் ஒரு விஷயத்த முடிவு செய்துட்டாங்கன்னா கண்டிப்பா அது முடிக்காமல் மட்டும் விட மாட்டாங்க. எதையுமே நம்ம செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு 2 முறை யோசிப்போம். ஆனா கடகராசி நேயர்கள் மட்டுமே ஒரு முறைக்கு 10 முறை யோசிக்கக்கூடிய ஒரு குணம் படைத்த நபர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. உங்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை பார்க்கும் பொழுது இந்த நேரம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்க போகிறது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது குரு மற்றும் சூரியன் உங்களுடைய ராசியில பயிற்சியாக இருக்காங்க. இந்த பயிற்சி காரணமாகவும் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதையும் விரிவாகவே சொல்லி இருக்காங்க. இந்த நேரம் முழுவதும் கேது உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா 2வது வீட்டிலும், ராகு பாத்தீங்கன்னா 8வது வீட்டிலும் சஞ்சாரம் செய்றாங்க. சனி பகவான் பாத்தீங்கன்னா 9வது வீட்டில் பயிற்சியாக இருக்காருங்க. அப்ப முதல் வீட்டில் யார் இருக்கார் என்று கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கிறார். 3வது வீட்டில் 2வது வீட்டில் இருந்து செவ்வாய் 12வது வீட்டிலும் பயிற்சியாக போகிறார். இதனால கடக ராசியில கண்டிப்பா அவர்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் ஒவ்வொரு விதமா மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஒவ்வொன்றாக ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக கடகராசி நேயர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது வேலை செய்பவர்களுக்கு வேலைக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனை நீங்க நிச்சயமா எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. அந்த உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் புகழும் கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா நீங்க கடினமா உழைக்கக்கூடிய ஒரு சூழல் மட்டும் இப்ப உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். நீண்ட பயணங்கள் உங்களுக்கு சாத்தியமாக கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது தொலைதூர பயணங்கள் நீங்க செல்லும் போது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, வியாபாரம் ரீதியாக இருந்தாலும் சரி, நல்ல முன்னேற்றம் இதனால உங்களுக்கு தெரிய வரும். என்னடா இது தொலைதூர பயணங்கள் செல்லலாமா வேண்டாமா என்று சிந்திக்கக்கூடிய சிந்தனையும் தோன்றலாம். ஆனா நீங்க சிந்திக்காமல் முயற்சி செய்து பார்த்தீங்கன்னா அதன் மூலம் பாசிட்டிவான விஷயத்தை நீங்க பெற முடியும்.
வெளிநாட்டு பயணமும் உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. உங்களுடைய சமூக அந்தஸ்து இதனால கடகராசினியர்களுக்கு இந்த நேரத்துல நிச்சயமா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மிகுந்த சங்க மரியாதை கூட தெரிய வரும். நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் அனைத்துமே தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க ஒரு உயர் பதவியில நியமிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது கடகராசி நேர்கள் அரசு வேலை பார்க்கக்கூடிய நேரா இருந்தாலும் சரி, இல்ல பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய நேரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்க போகிறது. இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வேலையில நீங்க நிச்சயமா எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களாக நடக்க போகிறது. உங்களுக்கு ஒரு சமூக விருது கூட தேடி வரும், அல்லது ஒரு விழாவில் கௌரவிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. உடன் பிறந்தவர்களுடன் உறவுகள் நன்றாக இருக்குங்க. குடும்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்ப இணக்கமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பா ஒற்றுமையாக நீங்க செயல்படுவீங்க. இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு கடகராசியில காதல் செய்யக்கூடிய நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காதல் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுங்க. ஆனாலும் குரு பகவானின் அருளால் உங்களுடைய உறவுகள் மேம்படும். திருமணமானவர்களுக்கு உங்களுடைய திருமண உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகளை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய உறவு இப்ப தொடரக்கூடிய வாய்ப்பையும் பெறலாங்க. மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த நேரம் அமைந்திருக்கு. எத்தனை சவால் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு தைரியமாக துணிச்சலாக நீங்க எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அவசியமாகவே சொல்லி இருக்காங்க. நிச்சயமா இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா மாணவர்கள் வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பையுமே நீங்க பெற முடியும். இந்த நேரம் உங்களுடைய உடல்நலம் ஏற்ற இறக்கமாக இருப்பதால் நீங்க அதிக அளவில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிதி ரீதியாக இந்த நேரம் மிதமானதாக இருக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா உங்களை பணம் செலவழிக்க வைக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துல கவனமா செயல்படுங்க. புத்திசாலித்தனமா செலவு செய்வதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சுமை இதனால ஏற்படுவதை நீங்க தவிர்க்க முடியும். உங்களுடைய ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்க. உடல்நல பிரச்சனை குறைய தொடங்கக்கூடிய சில வாய்ப்புகள் சில நேயர்களுக்கு இருக்கிறது. சிரமங்கள் அல்லது உடல்நல பிரச்சனைகளை தவிர்க்க நீண்ட பயணங்களை தொடங்குவதற்கு முன்னாடி நீங்க நன்கு தயாராக வேண்டுவது அவசியம். அதிக உழைப்பை தவிர்த்து போதுமான ஓய்வை எடுப்பதும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடகராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.